Hi friends, welcome to குமரி பனிச்சாரல் சேனல். இன்னும் நம்ம சேனலில் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஹேர் வந்து உதிர்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாகும். இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 20 நம்பர் மாதிரி சின்ன வெங்காயம், ஒரு 4 நெல்லிக்காய், கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக வந்து சோத்துக்கத்தாழை வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாமே வந்து ஒரு மிக்சியில் வந்து மாற்றிட்டு அதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளவு பொருட்களை வந்து தண்ணி விடாமல் வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து செம்பருத்தி இதழ்களை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மாதிரி வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி இதழ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷானது கிடச்சிச்சின்னா அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மாதிரி கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக வந்து சூடாகட்டும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த கொஞ்சமாக நம்ம சேர்த்துருந்த அந்த எண்ணெயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட் வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கலாம். 2 மினிட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா வந்து ஓரளவு அந்த பபிள்ஸ் வந்து அடங்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம சேர்க்கும்போது வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக வந்து குடிக்காது. நமக்கு அதிகமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சி முடிக்கும்போது கிடைக்கும். எல்லா தேங்காய் எண்ணெயும் வந்து சேர்த்த அப்புறமா வந்து 5 மினிட்ஸ் வந்து அந்த எல்லா பொருளுமே வந்து தேங்காய் எண்ணெயில் பிடிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் பவுடர் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்ச அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் மாதிரி இண்டிகோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் மாதிரி கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மாதிரி பிரம்மி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து அந்த எண்ணெயில் வந்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்ரி இலை பொடியும், அவ்ரி இலை பொடியை தான் வந்து இண்டிகோ பவுடர்னு சொல்லுவாங்க. அவ்ரி இலை பொடியும் கரிசலாங்கண்ணி இலை பொடியும் வந்து நம்ம வந்து சேர்க்கும்போது வந்து நம்முடைய ஹேர் வந்து நல்லா கருமையாக வந்து வளரும். இந்த பவுடரெல்லாம் சேர்த்து வந்து நல்லா கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க, இல்லைன்னா வந்து கருகி போயிடும். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸை வந்து கொதிக்குது. ஆயிலோட கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 20 மினிட்ஸ் எல்லாம் ஆகும்போது அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு வந்து அடங்க தொடங்கும். ஓரளவு வந்து எண்ணெய் வந்து ரெடி ஆகும். ஆனால் வந்து கொஞ்ச நேரம் கூட வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் வந்து அந்த எல்லா பபிள்ஸை வந்து அடங்குற வரை வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது தான் வந்து ஆயில் வந்து நிறைய நாள் வந்து கெட்டு போகாமல் வந்து இருக்கும். இப்போ எண்ணெயை பார்க்கும்போதே தெரியும் அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு சொல்லி நம்ம வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா, ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு சின்ன துண்டு வந்து எடுத்து அதை வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா அது வந்து உடனே வந்து பொரிஞ்சு வரும். இல்லைன்னா கறிவேப்பிலை இலையை வந்து நீங்கள் இட்டு கூட இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் வந்து காஞ்ச அப்புறமா வந்து ஒரு வடிகட்டியில் இல்லைன்னா க்ளீனான கிளாத்தில் வந்து வடிகட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மந்த் ஈவன் 1 இயர் கூட கெட்டு போகாமல் வந்து இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஹேர் ஆயிலை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.